ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் vlog. இன்றைக்கி நம்ம வீட்டில் சால மீன் குழம்பு தான். ஆனால் ஸ்டெப் 2 எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். அதை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயில் வதக்கி தான் வச்சுருப்போம். அது வந்து ஸ்டெப் 1, இது வந்து ஸ்டெப் 2. இது வந்து எங்கள் மாமா எனக்கு சொல்லி கொடுத்தது. வையாமல் ஒரே ஸ்டைலில் வைக்காத, கொஞ்சம் வேறு வைன்னு. அதுக்கு நம்ம 3 சின்ன மிளகாய் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா தக்காளியோடு சேர்த்து வச்சு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் மாமா எனக்கு ஒரு டைம் செஞ்சு தந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்க இந்த மசாலா பொடி இருக்குல்ல, அதுவும் சேர்த்து நல்லா தக்காளியும் அந்த பச்சை மிளகாய் கூட இது பண்ணிக்கலாம். ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதெல்லாம் மொத்தமாக கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்படின்னா தான் அந்த புளிப்பும் இந்த உரப்பு நல்லா ஒன்று சேரும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பொரிஞ்சு கடுகு போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் நிறமான தண்டியும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம கலருக்காக இப்போது வத்தத்தூள் போட்டிருக்கோம். ஏற்கனவே உரப்பாக இருக்கும். என் கையே காந்தது இன்னும் வரைக்கும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ சால மீன் போட்டுக்கலாம். எங்கள் ஊரில் இன்றைக்கியும் சால மீன் தாங்க வந்துச்சு. இன்றைக்கி 20 ரூபாய்க்கு 5, அன்றைக்கி வச்சது 10 ரூபாய்க்கு 3. உங்கள் ஊர்லலாம் எப்படி கிடைக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.